எட்டுப்பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகன் எட்டுப்பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் போலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்க போலி தான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணு தம்பி எட்டுப்பட்டி சீமையெல்லாம் இவன் பேரெடுத்த தங்க மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போல தானே நப்பேன் ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போல தானே நப்பேன் சிங்கராசா கம்பெடுத்த சிங்கம் பூலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் பூலி தான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன் மைசன் ஊருக்குள்ள பொண்ணு கல்லா திருமுடுக்கு அண்ணன் தம்பி நாடகம் ஒண்ணும் ஊரூரா இந்த மகன் ஓடூரானே மகனே கனவே என்ன அன்பாளையத்துல அந்த மகன் நோகூரானே மைசன் நாடகம் ஒண்ணும் மாசம் 30 இந்த மகன் ஓடூரானே மகனே ஏதந்தானா தானானா தனநானா ஏதந்தானே தராரே நான் கட்டிக்காத்த என் சிவகங்கை கோட்டை தீ பிடிச்சி கிடக்கறா. ஆமாண்ணே கருகி போயிருச்சுண்ணே. எங்கடா அங்கே இருந்த என் புத்தரெல்லாம் எங்கடா? புத்தரு அரைப்போடு காப்போடுன்னாங்கண்ணே, அவங்க போட போயிட்டாங்கண்ணே. என்னடா அலைஞ்ச அம்மாயில் கடைசியாக வெயிலுக்கு கெளுத்தி ஆயும் போது கச்சாவை அரைச்சிக்கிற மாதிரி உட்காந்துருக்கு. விதி எத்தனை பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ, எத்தனை பேர் இருட்டுக்குள்ளே போதில் வேற ஊருக்கு போய் திரும்புகிறானோ, எத்தனை பேர் பேய்க்கு பயந்து நிற்கிறானோ. அவ்வளோதான் ப்ரெசண்ட். எங்கள் அண்ணையும் பார்க்குது. ஏன்னே சேச்சி இருக்கா, ஒரு டோசர் பண்ணி அதில் போகிற இங்கே கொண்டு வாவேன். அவ்வளோதான். இனிமேல் 2026 ஒரு முடிவுக்கு வந்துட்டு நானும் படத்துக்கு போகிறேன் ஷூட்டிங்கு. சரிண்ணே. பிஞ்சக்காடை டோசர் பண்ணின்னு எந்தெந்த ஊர் நாடகம் கேட்குறாங்களோ அந்தந்த ஊருக்கு நம்ம நடித்து பென் டிரைவர் அனுப்பி விட்றணும். ஆமாண்ணே. அவங்க திரையை கட்டி ஓட்டி பார்த்துக்கிட்டுப்பா. நாடகத்துக்கு அவ்வளோதான் கூட்டம். விதி இவன் எதுக்குடா செல்ஃபி எடுக்கிற பிரசன்னா? காவல்துறை ஐயா வணக்கம் ஐயா. ஸ்டேஷனில் 2 பேர் தான் இருந்தீங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நிறைய லைசன்ஸ் இல்லாமல் பிடிக்கலாமே. ஓடிட்டாங்க தம்பியை வரும். முததான் நம்ம லைசன்ஸு ஹெல்மெட் இல்லைன்னா காவல்துறையிட்ட கெஞ்சணும். ஐயா விட்டுருங்கய்யா, என் பொண்டாட்டி முழுகமாக இருக்கா, மாத்திரை வாங்க வந்தேன், எங்கள் ஆத்தாவுக்கு குடல் வாங்கணும்னு கெஞ்சுவாங்க. இப்போ தொலைஞ்சேன் பூரா மிசிறுதேன். ஒவ்வொரு ஆளுக்கு 5000 போட்டு விட்ருவா. கரைச்சி பிடிச்சின்னு வானே உட்காருனே. எங்கள் அண்ணன் அது அவர் தெரிஞ்சாருன்னா மூத்தது எங்கள் பெரிய தமையன். இளங்குடி கட்ட வந்திருக்கு ஆலமரத்துக்கு. பொம்பளையா எல்லாம் ஏத்தா அப்படி சிரிக்கிறிய? இளங்குடிய காணமேன்னு சிரிக்கிறாங்க. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமே, ஏதாவது ஆடு உரிக்கிற மாதிரி இருக்குமே துண்டுக்கு. அதுக்கு கிடையாது. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. இந்த இடியை வெளுத்தாடிட்டாங்கல்ல, மொத்தப்பனையில் இடி விழுந்துருச்சாடா களிச்சேரியில். டே தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்குடா நாடகத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டியதுடாடா. இந்த தலைவர் மயன்னு இந்த உட்காந்துருக்கு வர எங்கள் அண்ணன் தலைவர். இந்த 2 பேர் இல்லைன்னா நீ காலையில் சோத்துக்கு 4 பேரை பிடிச்சி நக்கிரி தெரிய வேண்டியதேன். ஒத்தரோ வாங்க முடியாது ஊரில். அண்ணே பொத்து மூடு. எங்கள் அப்பா தலைமுறையாக நாங்கள் தான் தலைவராக இருந்தோம் எங்கள் ஊரில் குறிஞ்சி நாட்டில். போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா 2 ஓட்டில் தோற்று போனார். என்னென்ன சொல்கிறீங்க? 2 ஓட்டு போட்டவங்களும் எங்கள் வீட்டுக்காரங்க தான். நாசமாக போகிறவங்களா? அப்பா நின்றது இளநீ, எதிர்த்து நின்றவன் தென்னை மரம்.
ரெண்டும் ஒரே தானே போட்டு தள்ளிட்டாங்க. சே இளநீ. அதனால எங்கள் அப்பா இல்லைண்ணே அப்பா என்னண்ணே ஆச்சு? ரோசை போட்டு இன்னும் வாழக்கூடாதுன்னு கயத்தை எடுத்துகிட்டு போனார். நல்ல மனுஷன்னே. அங்கே போய் பார்த்துருக்காரு. இருட்டு நேரம் அவர் எடுத்து போனது மூக்கண கயிறு பத்தலை. உன் அப்பன் அயோக்கிய பேடா. திரும்பி வந்துட்டார். மறுநாள் 4:30 இருக்கும். உசுரை விட்டுறணும்னு கயிறு எடுத்துகிட்டு வேகமாக போனார். சொல்லுண்ணே. மரத்தை அண்ணாந்து பார்த்தாரு. இவருக்கு முன்னாடி ஒருத்தன் தொங்கி கிடந்தா. பயந்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாரணும்னு பீங்காலில் விழுந்து கண்டாலுமே 7 ரூபா செலவு. சே விதி. திருப்பி 3 நாள் கழித்து மறுபடியும் கயிறை எடுத்துகிட்டு போய் அப்பா செத்துட்டாரா? அண்ணாந்து பார்த்துருக்காரு. ஏதோ கேரி பேய் தொங்கு இருக்கு. பேயின்னு நினச்சி ஓடியாந்து இப்போ 70,000 செலவு கோடாங்கி செஞ்சாவை கொடுத்து. எவனாச்சும் சாகரையும் பயப்படுவானடா. எப்படி பயப்படுவாங்க? அதனால ஏதாவது குடிச்சு பிடிச்சி ஆகும்னு வீட்டில் மருந்தை குடிச்சு விட்டார். அப்பா மருந்து குடிச்சு செத்துட்டாரானே? என்ன வாட்டிலும் பார்த்தா அம்மாவுக்கு இரும டானிக்கை குடிச்சிருக்கேன். ஷோ நாசமாக போக வச்சு ஆகவே இல்லையடா. சே அண்ணே இப்போ அப்பா எப்படின்னு இருக்காரு? இருக்காருப்பா. சரின்னு அப்பா ரோசை போட்டார் தம்பி. நேற்று காலையில் 5 மணி இருக்கும். மரத்தில் கயிறை போட்டு கீழே நின்றா ஆளுக காப்பாற்றிடுவாங்கன்னு உச்சி கொப்புல கயத்தை போட்டு குதிச்சவர் மரம் ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டார். ஏன்னே அவர் நல்ல புளிய மரத்துலானே போட்டாரு. கண்டாலுமே தூக்கத்தில் முருங்கை மரத்தில் ஓட்டு குதிச்சிருக்கேன். விதிடா. கொப்பு குடியும் போது அவன் அழகம்மா மையன் அங்கே வயக்காட்டு தண்ணி வாச்சிட்டு போய் மம்பட்டியை மல்லாக்க வச்சுட்டு வெளியே இருந்தவன் அவன் புடதலையே விழுந்து சங்கில் வெட்டி அவன் செத்து போனே அவன் பொழைச்சிக்கிட்டான். வெதரில் எப்படி அந்த கணை அடிச்சு பிடிச்ச அப்பாவை. ஐயோ. சரின்னு வீட்டுக்கு வந்து அப்பா சொன்னார் ஒத்தரை வைப்பான்னு. அப்பாவுக்கு ஒத்தனை வச்சியானே? கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியை வச்சு. ஐய அப்பா அப்பாவுக்கு என்னண்ணே ஆச்சு? அப்பாவுக்கு கொட்டை போச்சா? சரின்னு பொடியை வச்சு அமுக்க சொன்ன உடனே எங்கள் தங்கச்சி மையன் வல்லரசு இருக்கால சின்னவன் பொடியை கொண்டு வச்சு அப்பாவை அமுக்குனேன். அப்பா அப்பா போரிங் பவுடர் பொடி தானே? மொளாத்துல வச்சு அவிக்கிட்டான். ஐயோ எரிஞ்சிருக்குமேனே. ஐயோ. சரின்னு கிரகஞ்சலின்னு அப்பா சாதகத்தை எடுத்துக்கிட்டு வீர சோளத்துக்கு போனார். சே எரிச்சலை எப்படின்னே தாங்கினாரு. தாங்கிட்டு போயிட்டாரா வெண்ணமேனே. சரி நான் சொல்கிறேன். சாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஜோசியர் அப்பாவை சட்டையை பிடிச்சி 7 அரைஞ்சி விட்டேன். ஏன்னு இப்படி கொட்டையில் அடிபட்டதோடு வந்திருக்கேடாண்ணா? அப்பா பதட்டத்தில் சாதக நோட்டை விட்டுட்டு காது குத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். ஐயோ பொம்பளை ஏத்தா பிடிச்சிருக்கிறிய. எங்கள் அப்பா கேவலப்படுறது உங்களுக்கு நல்லா இருக்கும். விதி. சரின்னு வீட்டுக்கு வந்த அம்மாட்ட அது குரு கண்டாலிமலை சாதக நோட்டு எங்கே இருக்குன்னு சொன்னோடனே அம்மா சொல்லியிருக்கு புளிப்பானைக்கு கீழே இருக்குன்னு சொன்ன உடனே அப்பா புளிப்பானையை தூக்கிக்கிட்டு சாதக நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா. சரிண்ணே. போன உடனே ஜோசியர்கிட்ட கொடுத்தோடனே ஜோசியர் அருவாமனையை தூக்கிட்டு அப்பா வெட்ட வந்துட்டேன். ஏன்னே அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு? அது அம்மாவுக்கு பெரியாஜிபத்தில் வாங்குற மாத்திரை அட்டை. ஐயோ. சரின்னு அம்மாட்ட வந்து அப்பா கேட்டார். இவங்க 7 பேர் ஜாதகம் எங்கேடி இருக்குன்னு சொன்னோடனே அம்மா சொன்னிச்சு ஒரே அட்டையாக இருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அட்டையை தூக்கிட்டு போன உடனே சோசியர் வெளியே இருக்க போயிட்டார். சோசியர் கொண்டாடி துவச்சிக்கிட்டு இருந்த பொம்பளை அப்பாவை குண்டா சட்டில் மட்டையில் அடிச்சு பிடிச்சுவான். எதுக்குண்ணே அப்பாவை அடிச்சாங்க? அது ஜாதக நோட்டில் கரண்ட் பில் அட்டையை தூக்கிட்டு போய். ஐயோ. கடைசி வரைக்கும் இந்த ஊரில் கிழவனியில் நான் ஜாதகம் பார்க்க விட மாட்டேன். என் கிரகாசனை விட்டு ஆட்டுதான். ஐயா ஐயா அகண்ட மடுவு சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு உதவி செய்யணும் தம்பி. நீங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்து எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கலைங்கய்யா. கருவிக்காடு பூதவையா அப்படி சொந்தக்காரங்க இருந்து பொண்ணு கிடைக்கல. ஐயா ஐயா உளுந்த முண்டை. ஐயா ஐயா நாளை சுருட்டுது நான் கத்துனா எங்க கருப்பே மாடும் வலதுவம் பச்சாக்கிது. கருப்பேண்டா ரொம்ப ஒரே பயமுறுத்துறான். எனக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ணுங்கய்யா. 2 உள்ள 3 உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல. கவலைப்படாதண்ணே. நம்ம 2 பேரும் கூட பிறந்தா அண்ணன் தம்பியா பழகிட்டோமே. இடையில நீங்க பொண்ணு கேட்குறீங்க. என் வீட்டில் என் தங்கச்சி சும்மா தான் கிடக்கு. அப்போ நீங்கள் கட்டிக்கிறோன்னு தானே? அது என் தங்கச்சிடா. முறை கட்டவே. உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு மச்சான்?
என் தங்கச்சி ஆள் அழகுக்கு ஈடே இல்லைங்க. அம்புட்டு அழகா இருக்குங்க. அந்த மதுரை காமாட்சி அம்மன் மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க. காமாட்சி அம்மை? ஆமாங்க, காஞ்சி காமாட்சி. அப்போ டெய்லி காலையார் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கலாமே. மச்சான், என் தங்கச்சி பேர் காமாட்சிங்க. காமாட்சியா? ஆமாங்க மச்சான், உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் இந்த கிழவனி எங்கள் ஆத்தா காளியாத்தா வாசலில் நான் 1000 கன்று பானை எடுக்கிறேன். நீ போட்டுக்கிற முதல் சட்டியை எடு. ஆமாம், மிச்சப்படுத்தவை ஓட்ட ஓட்டையாக இருக்கு. உங்கள் தங்கச்சியை கூட்டுவாங்க. இந்த ஊர் பொம்பளை பூரா வாயடைச்சி நிற்கணும். மச்சான், அந்த காமாட்சி கையில் கரும்பு தான் வச்சிருப்பா. உன் தங்கச்சி என்ன ஊதுவத்தி வச்சிருக்காளா? போடா. ஏல இவ பொண்ணு கூப்பிட போகிறான்னா இல்லை வேறு கட்டை வேக்க போகிறான் நாசமாக போக. பொம்பளை பூரா சிரிப்பியில் கெக்கண்டு என் பொண்டாட்டியை கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் வாயை அடைக்கலை. கருப்பா காளிமுனி அரும்பு குறையக்கூடாது. ஓ எல்லையில் எனக்கு தொட்டி கட்டுறா. என் பொண்டாட்டி மாதிரி அழகா எந்த பொம்பளை அந்த ஒன்றியத்தில் இருந்தாலும் காசை வெட்டி போடுவேன்டா. என்ன தாலி மேடையில் முனி ஓட்டம் இருக்கா? திகுத்துக்குன்னு நம்ம கருங்குளத்து முனி மாதிரி ஓடிச்சாடா. தங்கச்சி காமாட்சி, என் தாய் காமாட்சி. இது காமாட்சின்னு சொல்கிற எங்கள் ஊர் பொம்பளை உரம் சிரிக்கிறதுல என்ன? என் தங்கச்சியை பார்த்து போறாமங்க, இவ்வளோ அழகு இல்லைன்னு. ஐயா, அளவு வட்ட பிள்ளை எனக்கு வாமடை அடைக்க கொண்டு வந்தியாடா களக்கட்டு முண்டை. என் காலில் உழுகாதீங்க. இல்லை இருங்கடா, அந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேனடா. இருங்கடா டேய், என்ன வச்சுருக்கீங்க? கொஞ்சம் இருங்கடா, படபடன்னு வருதுடா. இருடா. இருமா, நீ வேற. என்ன இவங்களே புழங்கிக்கிறாங்க? கேவல பைய குடும்பமாக இருக்கும். இல்லை இருடா, இந்த சொங்கு வத்தன கால் இந்த பெண்டான காலை எங்கனையே பார்த்துருக்கேனடா. இல்லை குடும்பமா இல்லை குசுக்கோழி கண்டாலிமைங்களா? இல்லை மச்சான், நாங்கள் 2 பேரும் ஜாலியாக அப்படி தான் விளையாடுவோம். உன் தங்கச்சி 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான். பேசுங்க மச்சான். எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொன்ன இந்த காமாட்சி நல்லா இருக்கு நமக்கு. அந்த காமாட்சியை நீங்கள் தலைமாடு வச்சு. அத்தான், என்னடா இது? ரெட்டை போஸ்ட் மரத்தில் பீஸ் அடிச்சது மாதிரி ஒரு சத்தம். ஏன் தேந்த பொம்பளையை இப்படி சிரிக்குதுலோ? எனக்கு கல்யாணம் ஆகிறது உங்களுக்கு எரிச்சலோ? என் பொண்டாட்டி நான் வெயிலில் நடமாட விட மாட்டேன். 100 நாட்டையெல்லாம் எங்கள் அண்ணன் பிரசன்ட் கொடுத்துச்சுன்னா கிழிச்சிருக்கேன். பணமளம் மல்லிகைப்பூ உன்னை முட்டை கண்ணால் பார்க்குது. என்னடா பனைமரத்தில் மட்டை உரிச்சது மாதிரி சத்தம் வருது? டேய் என்னங்க எனக்கு எது கழுப்பு கழிக்கிறியா இல்லை செய்வனு வைக்கிறியா? என்னங்க என் தங்கச்சி தாலாட்டு பாடுது, நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க? கண்ணே நீ உறங்கு உறங்கு. ஆராரோ ஆரிராரோ. முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறேன். நிலா காயுது. காஞ்சிருச்சா? என் தங்கச்சி காமாட்சி. இருங்கடா, சிவகங்கை மாவட்டமே அழிஞ்சிருப்படா. இப்படி ஒரு பொம்பளைய இந்த மாதிரி முண்டையை நான் எங்கனையும் பார்க்கலப்பா. கொஞ்சம் இருங்க. ஐயா, உன் தங்கச்சியை அந்த பனங்குட்டி மொங்க மூட சொல்லுங்கய்யா. இது வேற நாக்கலாம் புழும் மாதிரி. அம்மா ஒட்டாச்சியை கொண்டு போய் மண்ணள்ளி விளையாண்டது மாதிரி. அம்மா இலை ஏன் அவுத்து போட்டு முண்டை மண்ணி பரதேசி போய் மகளே. இலை பொண்ணை கூட்டு வரையா இல்லை சாயல் ஊடி கருவாடை வாங்கிட்டு வந்தியாடா? ஏத்தா அப்படி கேட்கன்னு சிரிக்கிறியா? என்ன நான் தன்னால் வாழ்க்கை ஓச்சு நொந்து போயிருக்கேன். உங்களை சிரிப்பு கணப்பு செச்சுக்கா ஈகி. ஏலே சேலை சரி, இந்த முகரைக்கு எவன்டா தங்க கலர் ஜாக்கெட்டு போட்டவன்? அடே ஏத்தா அது முகரையை பாருங்கத்தா, கண்ட கருவ பாம்பு இங்கேன்னு. என் தங்கச்சி முகம் தங்கமா ஜொலிக்கணும்னு தான் கல்யாணத்துக்கு வரேன் பூரா மாண்டுருவான்டா. ஆமா, இவ்வளவு பேசுறிய உடனே நான் கொடுத்துருக்குன்னு சொன்னா இல்ல, உடனே கொடுத்துருக்குன்னு சொன்ன மாதிரி என்னமோ தங்கச்சி அவன் மூஞ்சியும் முகரையும் எல்லாம் போய் மரியாதையை போய் என்னை பொண்ணு வாக்க வர்றானாக்கு உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? தகுதி இருக்கான்ற ஆளும் முகர கட்டையை பாரு. என்னைய பொண்ணு வாக்க இவர் வந்துட்டாரா, இவர் என்னைய சொல்றாரு. எப்படி அப்படியே தலை தக்காளி பழம் மாதிரி இருக்கேன், அப்படியே கொழு கொழு கொழுன்னு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கேன். இவன் நல்லா காந்த கருவாடாட்டமா பாடா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு தங்கச்சி. மரியாதை கெட்டு போயிடும், மானம் பூத்து போயிடும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாமா அந்த தலைவர் மகனா போடா குந்தாடி போட. இப்படி
அப்படி மாப்பிள்ளைக்கு வா பிறகு நம்ம ஆடுக்கு இருந்துக்கிறோம் கடைசி வரைக்கும். இந்த ஊர் உலகம் நம்மள தப்பா பேசும்டா. பேசுறதுக்கெல்லாம் வாழவே முடியாதுண்ணே. நம்ம வாடுக்கு நம்ம ஒரு கட்டல எப்பயும் போல படுத்துக்குருவா. இல்ல மச்சான், பயப்படும் தூக்க வரிச்சில, அதனால. ஏல இதெல்லாம் நான் சொல்லணும்டா, இது ஏன்டா முந்துது? என்ன சொல்ற? என்னை பிடிக்கலையா? கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, வேணும்ன்ற காரில் ஏறி போகலாம். சொத்தை கொண்டு வந்து போட்டு போ. சொத்து அந்த மடுவை மூட சொல்ற மயிர்மான், இது வேற தாப்பலாங்குச்சி மாதிரி. நீ நல்ல ஆம்பளை இருந்தா நீ என் முகத்தை பார்த்து பேசணும், அதை பார்த்து ஏன் பேசுற? காமாட்சி போடாத அடக்கம் வேணும். ஏத்தா பொம்பளை ஆளுக்கு ஒன்று சொல்றேன், சிரிக்க கூடாது. அது உள்பாவுடைய பாருங்களேன், கோலமாவு கவரை கட்டிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, ஆனா தமிழ்நாட்டிலே இன்னைக்கு தாண்டா தொப்பு இல்லாத பொம்பளைய பாக்குறேன். பொம்பளைகள்ட்ட எதுவுமே சொல்ல முடியாது. பெரிய அவதாரிப்பில் இருப்பேன் பாருங்க. என்னை கட்டிக்க காமாட்சி, நீ இல்லைன்னா என் வீட்டுல எறும்பு ஆபீஸ் போட ஆள் இருக்காது, வர காபி போட அண்ணே மச்சான் அகண்ட மடுவு முண்டை. எனக்கு வாழ்க்கை கொடுங்க, இனிமேல் நான் பொண்ணு தர முடியாது. காமாட்சி கட்டிக்க காமாட்சி. மனத்தாச்சே இல்லையானே தங்கச்சி, பிறந்ததுல இருந்து நீ அழுததே இல்லடா. இன்னைக்கு நீ இல்லைன்னா காமாட்சி நான் ரோட்ல அடிபட்டு செத்து போவேங்க. ஐயோ, ஏந்த ஓம்பாவத்தை கொண்டு என் தலையில தான் வைக்கிறாத. ஐயோ, இனிமேல் நீ இல்லாத ஒரு கட்டில நான் யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கட்டுல உனக்கு கட்டாத தாலியை நான் எரிச்சிருவேன்டா காமாட்சி. அந்த கயிறை அறுத்து போட்டுருவேன். என்னை கட்டிக்க காமாட்சி. என்ன நான் இனிமேல் இன்னொருத்திக்கு இடம் இல்ல காமாட்சி மனசு. உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையானே. அண்ணன் சொல்றதை கேள்றா. இப்படி 18 வருஷம் இப்படி அழகா ஒரு கிளிய வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பைய கையில கொடுக்க பாக்குறே அண்ணே. விதி என் தலை எழுத்தா காமாட்சி. ஐயோ தொடாதீங்களே. ஏன் ஜிக்கா இங்க வாவே காமாட்சி. 200 ரூபாய்க்கு நடிங்கடா, 2000 ரூபாய்க்கு நடிக்காதேடா. போடா காமாட்சி. காமாட்சி, பொண்ணோட மனசு இந்த ஊர் பொம்பளைகளுக்கு தான் தெரியும். ஆம்பளை நாங்கள் காலித்தனமாக இருந்தாலும் இலை செருப்புட்டு அடிச்சு புரிய நில்லுங்கடா ஒரு இடத்துல. ஈ பூந்த மாடு மாதிரி மயிருமைங்களா. காமாட்சி, அவ எப்படி பொம்பளையாக இருந்தாலும் மனசு வேணும்டா, இல்லைன்னா யாருக்குங்க அவள் கழுத்தை நிட்ட மாட்டான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பொம்பளைய ஊறான் பத்தினி தெய்வம் வீரமங்கையா நான் நினைக்கிறேன். உனக்கு அழகு இல்லை இது இல்லைன்னாலும் உன் மனசு நல்ல மனசு தாயி. என்னை வேணாம்னு சொல்கிறது உங்கள் தங்கச்சி சொல்லலாம். அங்கே கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் நெஞ்சில் கடப்பாறையை போட்டு ஆட்டின மாதிரி இருந்துச்சு. கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துருமுன்னு இந்த மேடம் சொன்னாங்க. அத்தா காமாட்சி, ஒரு சீட்டை எடுதாயி, இங்கே வாதாயி. தாயி, இதில் யார் கிளி, நீ கிளியா நான் கிளியா, இல்லை நீ குரங்கா நான் குரங்கா, அதை மட்டும் ஒரே ஒரு வாக்கு சொல்லிட்டு மலை ஏறிடுங்க காமாட்சி. இன்னைக்கு தான் உங்கள் 2 வத்தி இறக்க போகிறேன் மண்ணெண்ணையை ஊற்றி. யார் கிளி யார் குரங்கு? ஏய் கம்பு கூட்டு அந்துவோங்க. யார் கிளி யார் குரங்கு? யார் கிளி யார் குரங்கு? ஏத்தா அது கிளியா நான் குரங்கா? மழை தண்ணியில் அடிச்சுட்டு வந்த நல்லாம்பு குட்டி மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு அவ அண்ணே வேற இருக்கான் பாரு, பீரிங் குண்டு மாதிரி. ஏலே என்னடா ஆஸ்பத்திரியில் குடல் ஆபரேஷன் பண்ண போறாங்க, வேணாம் வேணான்னு கத்திட்டு இருக்க மயிர் மாலை. தங்கச்சி, அண்ணனுக்காக இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கம்மா. ஏலே நீ என்னடா பிச்சைக்காரனோட மோசமா இருக்க. நான் ஏத்துக்கிறேன்டா, அதை விருப்பத்தை கேள்றான். நீ ஏத்துக்கிட்டடா. என் தங்கம், என் தங்கச்சி காமாட்சி மனசு இருக்கு. ஏதோ ஓன் சொல்லுக்காக சரின்னு ஒத்துக்கிறேன். என்னவே என்னை பாங்கணத்துல போய் தள்ள பாக்குறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீங்க 2 பேரும் எப்படி காலாரோல தாண்டன்னு நான் பாக்குறேன்டா. ஒரு அளவு தாண்டா என்னை போட்டு ரொம்ப சித்திர ஒருத்தர் தங்கச்சி சொல்லி வைங்க. நான் தான் ஏத்துக்கிட்டேங்களேங்க. இந்த மாதிரி பொம்பளை கிடைக்க நான் எங்க போவேன். தலையில அடிச்சுக்காதிய மச்சான். ஏன் விதி 60 பேரை லவ் பண்ணாங்கன்னு எதுக்கு தேங்காய் கொட்டாச்சி எடுத்துட்டு போறாங்க? எதுக்குடா லவ் பண்ணாங்க 60 பேர்? 60 பேர் அரக்கன்னு பார்வையா இருப்பேன், பெதுக்கு மருந்து ஊத்திட்டு இருந்திருப்பாங்க. ஏத்துக்கிட்டாங்களா என்னையே? ஏத்துக்கிட்டா. என் தங்கச்சி ஏத்துக்கிட்டா, காமாட்சி ஏத்துக்கிட்டா மச்சான். இருந்தாலும் இந்த வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் கூட ஏலே சொரு புஞ்சு அப்படி சொல்லாதடா தங்கம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி என்ன 18ஆம் படி அழகர் கோயில் வாசல்ல
நான் பால் கடன் தீச்சட்டி எடுக்கிறேன்னு ஏலே வேண்டிக்கிட்டு. எப்போ முண்டா போடா பால் எங்க கருப்பே வாசல்ல வேண்டாம் தீச்சட்டி பால் எங்க ரொம்ப பண்ணாதீங்கடா. சரி மச்சான், என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரி, இருந்தாலும் எங்க குடும்ப வழக்கப்படி ஒன்று பண்ணணும். நீங்க ஏன் சொத்தை எழுதி வைக்கணுமா? அதெல்லாம் வேணாம் மச்சான், நீங்க ஒரே ஒரு தியாகம் மட்டும் பண்ணணும் மச்சான். என்னதான் மச்சான், உன் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் கொடுக்குறேன் மச்சான். இல்லை மச்சான், நீங்க என் தங்கச்சி வாயோட வாய் வச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். தங்கச்சி ஏமா அதுக்கு என்ன நாண்டுகிட்டு சாக சொல்லி தத்துறே அவ அது வாய என்னை முத்தம் கொடுக்க சொல்றேன். வீச்சம் எடுத்தா அதுக்கு 100 மருந்து வாங்கி கொடுத்துட்டு நான் செத்து போயிடுறேன். அண்ணன் இல்லை நான் சொல்லணும்டா, அதை கல்யாணத்துக்கு சம்மந்தத்ததே நான் பெருசுதேவா. ஏலே உதட உத்தம் கொடுக்க நான் யோசிக்கணும்டா. இல்லைங்க, நாங்க பரம்பரையா இதை தாங்க நாங்க பண்ணிக்கிட்டு வரோம். அப்ப எத்தனை வத்த கொண்டிருக்காவ? ஆண்டவா என் தலை எழுத்தா. ஐயோ அண்ணே இது மட்டும் வேணாம் அண்ணே, இது மட்டும் வேணாம். தங்கச்சி ஒத்துக்கடா அண்ணே, கல்யாணம் கூட ஒத்துக்கிறேன், இது மட்டும் வேணாம் அண்ணே. என்னால சீரணிக்க முடியல. ஐயோ சீரணி வைக்க முடியல சேவி. தங்கச்சி இதை நீ செய்யலன்னா அண்ணன் ராலியில் அடிபட்டு செத்துருவேம்மா. ஏலே குடும்பமே காண்டி உதட்டல முத்தம் கொடுக்குறேன். என்ன நீங்க ஏன் உதட்டல? எங்க அண்ணன் விருப்பத்துக்காக உதட்ட முத்தம் கொடுக்குறேன். கொஞ்சம் இருங்க, ஐயனார் கோயில் பூசாரியை மாறிக்கிறேன். அண்ணன் உயிரை காப்பாத்த. ஏன்டா நான் முத்தம் கொடுத்து நான் அண்ணாதிய சாக மச்சான் ஏ தங்கச்சி சொல்லுக்கு கட்டுப்படா. எங்க அண்ணன் சொல்லிச்சுன்னா அது என்ன வேணாலும் கிணத்துல குதிக்கினாலும் குதிப்பேன். நீங்க வெட்டி பிடிச்சி நான் முத்தம் கொடுக்குறேன்னு என்னை மன்னிச்சுக்கங்க மச்சான். ஏன் மச்சான்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான். நான் முதல்ல சொன்னேன்ல அவதாரி பேல இருப்பேன். என்னை மன்னிச்சுக்க காமாச்சி. பரவாயில்ல, முத்தத்தை கொடுத்துட்டு நீங்க அது வேணாம் தான் நான் சொன்னேன். நல்லா இருப்படா ஜெயப்பிரியா. தங்கச்சி என்னம்மா நடக்குதுங்க? கிழவனி பொம்பளை ஊரா சிரிச்சிச்சு அந்த தாய் உள்ளே. ஏன்னா ஏத்த பிடிச்சிருக்கீங்க கெக்க கெக்கன்னு? இந்த காளியாத்தா கோயிலுக்கு நீ வரும்போது என் தாய் உள்ளே பொம்பளை ஊரா உன்னைய சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? நம்ம தம்பி எம்கேஆரோடைய இளையவடியா நீ எனக்கு இளையதாரான், நீ எனக்கு இளையவடியா. இவதான் உங்க அக்கா இருக்கலைக்கெல்லாமா போவாங்க. அடி கிரகம் பிடிச்ச முண்டை தெரியுற அடி சரியான அடிப்படுத்தவளா இருப்பா. உனக்கு தெரிஞ்சு விடவா மூஞ்சி முகரையும் பாரு. உனக்குலாம் என் புருஷன் காமாட்சி எந்த நேரத்துல சண்டை போடக்கூடாது காமாட்சி. ஏமா காமாட்சின்னா இந்த கரும்பு இருக்குமே கையில கூட. ஆமா காமாட்சி காமாட்சி நம்ம தாய் உள்ளே இருக்கும் போது இந்த நல்ல நாளும் பெரிய நாளும் சண்டை போடாதடி. என்ன என்னமோ பாத்திரத்தை தூக்கி வச்ச மாதிரி இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி. ஏட்டா திரும்ப உன் குண்டிய திருப்பு, உன் குண்டிய திருப்பு, உன் குண்டிய திருப்பு, செத்து திரும்பி. காமாட்சி சண்டை வேணாம். சண்டை வேணாம். என்னடி புடவைல என்ன கர்மமா ஒட்டி இருக்கு பின்னாடி வெள்ள மரியாதையா போயிரு காமாட்சி. காமாட்சி சண்டை வேணாம். நம்ம குலசாமிடி. இத்தனை அடி அடிக்கிறானே போட்டு. அதான் சொல்லி ஊராட்சி மன்ற தலைவராது கேட்குறியாப்பா. அட்டை வந்து 100 வளைக்காது உடனே அதுலேயே மிதிச்சு போட்டு. என்ன எதுக்கு என்ன இதுல மிதிக்கிற? அந்த ஆளை போட்டு ஏற வைக்கல, என்கிட்ட ஏற வந்துட்டேன். உனக்கு புரிஞ்சுக்கிறேன் பணம். ஏன் உனக்கு புரிஞ்சுக்க ஊர்ல உள்ள புரிச போட்டு ஏன் ஏன் புரிச போட்டு? ஏத்தா ஓப்படி இதை முத மூடு. வெயிலுக்கு வந்த வேணை கட்டி மாதிரியே இருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி அவுத்து போட்டு ஆம்பளைக்கு முன்னாடி திரியறிய குடும்பத்தை கெடுத்து. சிவகங்கை மாவட்டத்துல மானம் போதுடி மயிர் மகளே. மானத்தை பத்தி யாரா பேசுறது? அடி போடி எடுக்கற தேவடியா. மானத்தை பத்தி நீ பேசுறியா? போதுடி சொந்தக்கார ஊர்றி. ஏய் ஏ மானம் கட்டவனே. ஏய் ஓ சாமான போத முடிச்சு பேசு. அவதார் பலே எங்க கொண்டு போய் வைக்கிற பத்தியா உன் தலைய? அவன் மண்டைய கொண்டு வந்து
ஓ இதை வேற செய்யறியா நீ? மண்டையை கொண்டு வந்து எங்க வாங்கி அடிக்கிற பிடிச்ச முண்டை என்ன வசிய மருந்து போட்டாலும் என் புருஷனை ஓ பக்கம் எடுத்துக்கிட்டியே. அவன் இத்தனை சண்டையிலேயே அவன் எதிர வந்து மொத அந்த வேலை கட்டிய மூடு. மானத்தை பத்தி நீ பேசுறியா? ஒரு சொல்லு கட்டு போட்டு நிக்கிறேன்டா. என்ன பண்ணுவேன்? மானத்தை காத்துல பெரிய என்னமோ 10 கிலோ தொங்குது. வா நிறுத்து பாப்பா. என்னத நிறுத்து பாக்குறேன். ஒன்னது நிறு என்னது நிறு. அது என்ன சண்டை வந்தா அவளை மட்டும் போய் கட்டி பிடிக்கிறா? ஏன் உனக்கு நானும் தானே உன் பொண்டாட்டி? அடியே இன்னும் 7 தரம் கட்டினாலும் நான் வாழ வைப்பேன்டி. ஏய் கையை பிடிச்சிக்கிட்டே அழுகுற. இந்த முண்டை ஒப்பாரி வச்சுட்டே இருக்கா வந்தறதுக்கு அருமா. முதல்ல கையை பிடிச்சா வர கட்டி இருந்துச்சு சாமி. இப்ப எப்படி இருக்கு? இப்ப தொலைலோண்டு வச்சு என்ன பண்ண? என்ன உறிஞ்சி எடுத்துட்ட? நான் உறிஞ்சலடி நீ அந்த ஆளு தானே ஒண்ணா திரிவீங்க. பிறந்தேன். இது எந்த ஊர்ல பொண்டாட்டி புருஷனை ஒப்பு வைக்கும் போது பெத்த கருமம் எந்த காட்டு சிரிக்க முண்டையோ என்னதான் கிளி மாதிரி பொண்ணா குரங்கு மாதிரி வப்பாடி வச்சிருப்பான்னு சரியா போச்சு. காலை தூக்காதடி பூரா தாய் வழியை பாக்குது. ஐயோ நான் கிளி குஞ்ச பாத்து. அடே கொஞ்ச நேரத்துல என்னடா வெல்டிங் வச்ச கீர்ராடு மாதிரி கொலை. அடையா கிளி குஞ்ச பார்த்தேன் என் கண்ணால. நான் கூட உனக்கு அந்த யோகம் கிடைக்காம போயிடுறாங்க. தங்கச்சி புடி குஞ்சுன்னு பாக்கல அது இதுதானா? வாத்தா என் குடும்பம் ரோட்ல தெரியுதாத்தா. சிஞ்சி நாக்கடி நக்கு நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சி நாக்கடி நக்கு நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சி எழில குயிலே இளமன வகிலே ஆளோட பாடு அன்னமே வகிலே வடாத வாழ குரத்து ஏமானே வந்தன கேடுதாரே சிஞ்சி நாக்கடி நக்கு தட்டோடி முடி நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சி முத்து முத்தா பச்சரிசி பச்சது போல பல்வரிசு தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டது ஏயா என் மனசே கும்முண்டு பூத்து குழந்தைகள் ரோசா திம்மாங்கு பட்டு படிக்கும் எராசா கும்முண்டு பூத்து குழுங்குது ரோசா குயிலே விளையாடும் மயிலே சேலை எடுத்து பாட்டு பாடும் மயிலே ஒன்னை எண்ணி கண்ணை மனம் ஏங்குது மாறு தேசமெங்கும் ஏழ குயிலே இளமன வகிலே ஆளோட பாடும் அன்னமே ஒயிலே பாடாத வாழ குருத்தேயமானே வந்தனை தேடித்தாரே. அங்க போய் தனியா ஆட்டு. பொங்கலத்தா எண்ணி முண்டா உள்ளுக்குள் ஏதோ பசமும் பொங்கலத்தா கண்டு புட்டா உள்ளுக்குள்ளாசு பொங்கி வரும் உரண்ட உலகம் என்று இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் இப்போது உரண்ட உலகம் என்று இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் இப்போது காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு யோகம் இருக்கு தொட்டகரே விட்டகரே ஒன்னிட ஒண்ணா தெரித்து ஏழ குயிலே இளமன வகிலே ஆளோட பாடு அன்னமே ஒயிலே வராத வாழ குரத்தே மாடே வந்தனை தேடுதாரே. சிஞ்சி நாக்கடி ஜினக்கு நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சிந்தா சிஞ்சி நாக்கடி ஜினக்கு நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சிந்தா சிஞ்சி நாக்கடி ஜினக்கு நாக்கடி சிஞ்சி நாக்கடி சிஞ்சிந்தா சிஞ்சி நாக்கடி. Hey! 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 அடிக்கு அருமை முடிச்ச முண்டை எப்படித்தான் தெரியும்? யார் இவ? என்றைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கேன். யார் இவ? இதுதான் உனக்கு இவ இளையவடியா அவன் மூத்தரத்த குடியா மூத்திரத்தை குடியா? யார் மூத்தவடியா எப்படி? இதே உன் நாத்தனா எப்படி நாத்து
நேரமாகும். இவர் ஏத்துனா நீங்க நாத்துனா வரும். என்னத்தை ஏத்துனீங்க? நேற்று கருது ஏத்துனேன். என்னது? கருது ஏற்றும் போது நெல்லா வந்து விழுந்துருச்சு. அப்படியா? தங்கச்சி பறைய வரட்டு. அடியே அடியே இங்கே ஐயோ ஐயா அப்பா ஐயா இது என்னடா பாவக்கா கவர் மாதிரி என்ன அண்ணே உள்பாவோட எடுத்து கொடுக்கலையா? ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் லால 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 அண்ணங்கள தரக்கல அழகான புச்சிகளா சின்ன சின்ன சித்திகள சிங்காரி கூட்டங்களா ஆலோலம் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று பறவை விரட்டுவான். வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் வருவாங்க. தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். அப்படியா? ஆலோலம் சோ சோ